ஹாய் எவ்ரிவன். ஸோ இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அவன் சொன்ன மாதிரியே அவன் அவன் ஒரு மளிகை கடை ஓப்பன் பண்ணிட்டான். அப்பா சொன்ன மாதிரியே நான் டாக்டர் அவன். அவன் சொன்ன மாதிரியே நடந்துச்சு. ஸோ இதெல்லாம் சொல்வோம் இல்லையா? ஸோ அவன் சொன்ன மாதிரியே, அவன் முன்னாடி சொன்ன மாதிரியே அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? இதெல்லாம் எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது அப்படின்னா இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே, டன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது அந்த சொன்ன மாதிரியே அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லுவோம் அப்படின்னா ஆஸ் சப்ஜெக்ட் செட் யூஸ் பண்ணுவோம். என்ன ஆஸ் சப்ஜெக்ட் செட்டுன்றீங்க, இது எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது, இது எப்படி ஃப்ரேம் பண்ணுறது அப்படின்னா ஒன்றும் இல்லை. ஆஸ் அடுத்தது இப்போ நான் சொன்னது போல் அப்படின்னா அந்த இடத்துல நான் அப்படின்னா ஐ யூஸ் பண்ணுவோம். அவன் சொன்னது போல் அப்படின்னா அவன் அப்படின்னா ஹீ யூஸ் பண்ணுவோம். சுகன்யா சொன்னது போல் அப்படின்னா இந்த இடத்துல சப்ஜெக்ட்ன்ற இடத்துல சுகன்யான்னு யூஸ் பண்ணுவோம். ஆஸ் சுகன்யா செட் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணுவோம். ஓகே, மேனேஜர் சொன்னது போல் அப்படின்னா ஆஸ் த மேனேஜர் செட் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணுவோம். ஓகே, டன். சரி, ஸோ இது இப்போ கூறியது போல், சொன்னது போல், சொன்ன மாதிரியே, இது எல்லாத்துக்குமே இந்த ஃபார்மேட் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். சரியா? டன். ஸோ இப்போ ஃபஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள். நான் சொன்ன மாதிரியே மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. நான் சொன்னேன்ல, நான் சொன்ன மாதிரியே மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அப்போ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லுவோம் அப்படின்னா நான் சொன்ன மாதிரியே, நான் அப்படின்றதுக்கு ஆஸ் ஐ செட் அப்படின்னு சொல்லி எழுதியாச்சு. சரியா? ஆஸ் யூஸ் பண்ணிட்டோம். நான் அப்படின்றனால இந்த சப்ஜெக்ட் இருக்கிற இடத்துல நம்ம ஐ யூஸ் பண்ணியாச்சு. ஆஸ் ஐ செட், நான் சொன்ன மாதிரியே என்ன ஆக ஆரம்பிச்சிருச்சு, மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சுன்னா, மழை பெய்யுது அப்படின்னா இட் இஸ் ரைனிங் அப்படின்னு சொல்லுவாங்க. மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா இட் ஸ்டார்டட் ரைனிங் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? அப்போது இட் ஸ்டார்டட் ரைனிங் அப்படின்னு எழுதியாச்சு. அவ்வளோதான். மழை பெய்து கொண்டிருக்கிறதுனா இட் இஸ் ரைனிங். ஓகேவா? மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்றபோது இட் ஸ்டார்டட் ரைனிங் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். சரியா? டன். இப்போ as I said it started raining. நான் சொன்ன மாதிரியே மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்கிறது. அவன் சொன்ன மாதிரியே அவன் மளிகை கடை ஓப்பன் பண்ணிட்டான். அவன் சொன்ன மாதிரியே அவன் மளிகை கடை ஓப்பன் பண்ணிட்டான்ப்பா அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது? அவன் சொன்ன மாதிரியே, அதுக்கு ஆஸ் ஹீ செட் அப்படின்னு போட்டாச்சு. அவன் மளிகை கடை ஓப்பன் பண்ணிட்டான், இது ஆக்ஷன் முடிஞ்சிருச்சு. அப்போது அவன் அப்படின்றதுக்கு திரும்ப ரெண்டாவது சென்டென்ஸ். சரியா? அவன் சொன்ன மாதிரியே ட்ரான்ஸ்லேட் பண்ணிட்டோம். திரும்ப அவன் மளிகை கடையை ஓப்பன் பண்ணிட்டான் அப்படின்ற போது அவன் அப்படின்றதுக்கு ஹீ யூஸ் பண்ணிட்டோம். சரியா? ஹீ அடுத்து ஓப்பன் பண்ணிட்டான், இதை வேர்ப் செகண்ட் ஃபார்மில் சொல்கிறோம். ஏன்னா ஓப்பன் பண்ணிட்டான், ஆக்ஷன் முடிஞ்சிருச்சு. ஹீ ஓப்பன்டு. சரியா? ஹீ ஓப்பன்டு. என்ன ஓப்பன் பண்ணா? மளிகை கடை. மளிகை கடைக்கு இங்கிலீஷில் என்ன? க்ராசரி ஷாப் அப்படின்னு சொல்லுவோம். அப்போது ஹீ ஓப்பன்டு க்ராசரி ஷாப் அப்படின்னு சொல்லியாச்சு. ஆஸ் ஹீ செட் ஹி ஓப்பன்டு அ க்ராசரி ஷாப். அவன் சொன்ன மாதிரியே அவன் ஒரு மளிகை கடை ஓப்பன் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது, அவள் சொன்னது போலவே நான் அவளுக்கு வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணுவேன். அவள் சொன்ன மாதிரியே நான் அவளுக்கு வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி நம்ம பேசுவோம் இல்லையா? ஸோ இதை எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது? அவள் சொன்னது போலவே அப்படின்றதுக்கு ஆஸ் ஷீ செட் அப்படின்னு சொல்லி நான் எழுதிட்டேன். இந்த இடத்துல நான் சொன்ன மாதிரி அப்படின்னா ஆஸ் ஐ செட். அவன் சொன்ன மாதிரியே அப்படின்னா ஆஸ் ஹீ செட். அவள் சொன்னது போலவே அப்படின்னா ஆஸ் ஷீ செட் அப்படின்னு யூஸ் பண்ணியாச்சு. அடுத்தது, நான் அவளுக்கு வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணுவேன். இது ஃப்யூச்சர், நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, அப்போது நான் இந்த கம்மாக்கு அடுத்து வரக்கூடிய இந்த செகண்ட் சென்டென்ஸை பாருங்கள். நான் அவளுக்கு வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணுவேன். அப்போ நான் அப்படின்றதா சப்ஜெக்ட். நான் அப்படின்றதுக்கு ஐ அப்படின்ற சப்ஜெக்ட் யூஸ் பண்ணியாச்சு. அடுத்தது, டெக்ஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னா நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? ஃப்யூச்சர்னா வில் யூஸ் பண்ணுவோம். வில் அதுக்கப்புறம் வேர்ப் ஃபர்ஸ்ட் ஃபார்ம் யூஸ் பண்ணுவோம். சரியா? ஆக்சுவலாக சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸில் எழுதுவோம். சரியா? ஆக்சுவலாக நான் இதில் ரொம்ப ஹெவியான சென்டென்ஸ்லாம் எடுக்கல. நான் டே வைஸ் நான் அப்லோட் பண்ண வீடியோஸ்லேருந்து இது வரைக்கும் ஒரு 6 டென்சஸ் நான் டீச் பண்ணியிருக்கேன். அதுலேருந்து எடுக்கப்பட்ட வாக்கியங்கள் தான். நான் ரொம்ப இதுக்கு அடுத்து நான் என்ன பர்ஃபெக்ட் டென்சஸ்லாம் நான் டீச் பண்ணல. ஸோ அதுலேருந்து நான் வாக்கியங்கள் எடுக்கலை. நான் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ், சிம்பிள் ஃபியூச்சர், சிம்பிள் பாஸ்ட் டீச் பண்ணேன் இல்லையா? ஸோ அதுலேருந்து எடுக்கப்பட்ட வாக்கியங்கள் தான் அது. இது என்னன்னா சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ். சரியா? ஸோ இப்போ ஐ வில் டெக்ஸ்ட் ஃபஸ்ட் ஃபார்ம் எழுதணும். வில்லுக்கு அப்புறம் வேர்ப் ஃபஸ்ட் ஃபார்ம் யூஸ் பண்ணணும். ஸோ ஐ வில் டெக்ஸ்ட் யாருக்கு டெக்ஸ்ட் பண்ணுவேன்? அவளுக்கு அப்படின்ற போது ஹேர் யூஸ் பண்ணணும். சரியா? ஐ வில் டெக்ஸ்ட் ஹேர். எதில் டெக்ஸ்ட் பண்ணுவேன்? வாட்ஸ்அப்பில். ப்ரிப்போஷன் நடத்தும் போது நம்ம பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? அதில் என்ன சொன்னோம்? நம்ம சோஷியல் மீடியா இந்த மாதிரியான வார்த்தைகள் வந்துச்சுன்னா அதுக்கு முன்னாடி நம்ம என்ன ப்ரிப்போசிஷன் யூஸ் பண்ணணும்? ஆன் யூஸ் பண்ணணும்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா? ஆன் இன்ஸ்டாகிராம், ஆன் ஃபேஸ்புக், ஆன் வாட்ஸ்அப் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ ஆன்சர் என்ன? ஆன் வாட்ஸ்அப். அப்போது ஆஸ் ஷீ செட் ஐ வில் டெக்ஸ்ட் ஹர் ஆன் வாட்ஸ்அப். அவள் சொன்ன மாதிரி நான் அவளுக்கு வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணுவேன்.
அப்படின்னு எழுதியாச்சு. அடுத்தது அவர்கள் முன்பு கூறியதை போலவே நான் அந்த ட்ரெஸ்ஸை வாங்கிட்டேன், அவங்க சொன்ன மாதிரி நான் அந்த ட்ரெஸ்ஸை வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ இது எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது அப்படின்னா, அவர்கள் முன்பு கூறியது போலவே, இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தது அவர்கள் சொன்னதை போல அவர்கள் கூறியதை போல தான் பார்த்தோம். அவர்கள் முன்பு கூறியது போல அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கல. இதில் பாருங்க, இப்போது அவர்கள் முன்பு கூறியதை போல அப்படின்ற பொழுது ஒன்றும் இல்லை, அந்த வார்த்தை கூட நம்ம அந்த வாக்கியத்தோட நம்ம ஏர்லியர் அப்படின்ற வேர்டை மட்டும் தான் ஆட் பண்ணிட்டோம். ஆஸ் தி செட் ஏர்லியர், அவர்கள் முன்பு கூறியதை போல, அவர்கள் அப்படின்னு வந்துடுச்சு. அதனால் ஆஸ் பக்கத்தில் நம்ம சப்ஜெக்ட் போட வேண்டிய இடத்துல தே அப்படின்னு போட்டிருக்கோம். சரியா? தே அப்படின்னா அவர்கள். ஆஸ் தே செட் ஏர்லியர், நான் அந்த ட்ரெஸ்ஸை வாங்கிட்டேன். நான் அப்படின்றதுக்கு ஐ அப்படின்னு யூஸ் பண்ணியாச்சு. வாங்கிட்டேன், இது என்னது? பாஸ்ட் ஆக்ஷன். ஓகே, அப்போது பையோடைய செகண்ட் ஃபார்ம் என்ன? பாட். அப்போ இந்த இடத்துல ஐ பாட், என்னத்தை வாங்கினேன்? அந்த ட்ரெஸ்ஸு. அப்போ தட் ட்ரெஸ், ஐ பாட் தட் ட்ரெஸ். ஆஸ் தே செட் ஏர்லியர் ஐ பாட் த ட்ரெஸ், நான் அவங்க சொன்ன மாதிரியே நான் அந்த ட்ரெஸ்ஸை வாங்கிட்டேன். அடுத்தது அப்பா முன்னாடி சொன்னது போலவே நான் டாக்டர் ஆவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இதை எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது? அப்பா முன்பு சொன்னது போல். அப்போ ஆஸ், அடுத்தது அப்பா அப்படின்றதுனால நமக்கு டேட் யூஸ் பண்ணியாச்சு. ஆஸ் டேட் செட். அடுத்து முன்பு சொன்னதை போல் அப்படின்றனா நம்ம ஏர்லியர் அப்படின்னு எழுதியாச்சு. ஆஸ் டேட் செட் ஏர்லியர், நான் டாக்டர் ஆவேன். நான் டாக்டர் ஆவேன் அப்படின்றதுக்கு என்ன நம்ம எழுதுவோம்? ஆவேன் அப்படின்றதுனா ஃபியூச்சர் டென்ஸ் இல்லையா? சிம்பிள் ஃபியூச்சர் அப்படின்னா சப்ஜெக்ட் எடுத்து எழுதுவோம். சப்ஜெக்ட் என்ன? நான் அப்படின்றனால ஐ எழுதியாச்சு. அடுத்ததான் நம்ம என்ன எழுதுவோம்? வில் ப்ளஸ் வேர்ப் ஃபஸ்ட் ஃபார்ம் வந்து எழுதுவோம். வில்லும் வேர்ப் ஃபஸ்ட் ஃபார்ம் வந்து எழுதும்போது வில் எழுதியாச்சு. அப்போது டாக்டர் ஆவேன் அப்படின்னா பிகம் அப்படின்னு சொல்லுவோம் இங்கிலீஷில். சரியா? இப்போ ஐ வில் பிகம் அ டாக்டர். ஆஸ் டேட் செட் ஐ வில் பிகம் அ டாக்டர் அப்படின்னு சொல்லலாம். சரியா? ஸோ இங்கே உங்களுக்கு 3 சென்டென்ஸ் கொடுத்துருக்கேன். நீ சொன்ன மாதிரியே நான் ஆங்கிலத்தில் பேசுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கு. இந்த இடத்துல ஆங்கிலத்தில் பேசுவேன் அப்படின்னா இன் இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லி போடணும். சில பேர் வந்து டேரெக்டாக வெறும் இங்கிலீஷ் மட்டும் போடுறீங்க. ஏன்னா இங்கே ஆங்கிலத்தில் அப்படின்னு கொடுத்துருக்கேன் இல்லையா? அப்போ இன் இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுங்கள். நீ சொன்ன மாதிரியே நான் ஆங்கிலத்தில் பேசுவேன், இது என்னென்னா சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ். இந்த சென்டென்ஸ் எழுதியிருக்கேன் இல்லையா? அந்த ஃபார்மேட் தான் இது. ஓகேவா? அடுத்தது நான் சொன்னது போலவே முத்து டைட்டில் வின் பண்ணிட்டான், இது என்ன அப்படின்னா சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். சரியா? வேர்ப் செகண்ட் ஃபார்ம் வந்து யூஸ் பண்ணணும், ஓன். ஓகே, அம்மா சொன்ன மாதிரியே நான் ஹாப்பியாக இருப்பேன் அப்படின்னா இது வந்து என்னென்னா வில் பி யூஸ் பண்ணணும். சரியா? இப்போது ஐ வாஸ் ஹாப்பின்னா நான் ஹாப்பியாக இருந்தேன், ஐ எம் ஹாப்பின்னா நான் ஹாப்பியாக இருக்கேன், ஐ வில் பி ஹாப்பி அப்படின்னா நான் ஹாப்பியாக இருப்பேன் அப்படின்னு அர்த்தம். சரியா? ஸோ அந்த சென்டென்ஸை இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இன்கேஸ் இதில் டவுட் இருந்துச்சுன்னா அதையும் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் முடிஞ்ச வரைக்கும் கமெண்ட்லேயே வந்து நான் ஆன்சர் கிளியர் பண்ணுறேன். அப்படி இல்லைன்னா நான் ஆக்சுவலாக நீங்கள் போடுற கமெண்ட்டில் வரக்கூடிய மிஸ்டேக்ஸ் எல்லாம் நான் வந்து நோட் பண்ணிட்டு தான் வந்துட்டுருக்கேன். கண்டிப்பாக அந்த எரர் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ தனியாக அப்லோட் பண்ணுவேன். ஓகேவா? டன். ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் பத்தாது, கீழே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் இருக்கிறது கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் ரெகுலராக நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் ஷோ ஆகும். ஓகே, தேங்க்யூ.